யாரோ போன் அடிக்கிறாங்களே. ஹலோ. அவ இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கறாள். அவ தினம் அவளுக்கு இதுதான் வேலை. அவளா நானான்னு வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். ஏமா நயன்தரா, என்ன கோவமா போற? என்ன கட்ட? நான் கோவமா போவேன் இல்ல கோவம் இல்லாம போவேன்? உனக்கு என்ன வேலையை பாருடா. ஏமா இப்ப நான் என்ன கேட்டேன்? இப்படி எரிஞ்சு உயிரா என் பொண்டாட்டியோட மோசமா பேசுறியா? இப்பதான் ஞாபகம் வருது. என் கோவத்துக்கு காரணம் உன் பொண்டாட்டி தான். என்ன காசு கிசு வாங்கிட்டு குடுக்கலையா? அவ ஏன் காசு வாங்க போறா? அவளே ஊரெல்லாம் ஏமாத்தி வட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஒரு டீக்கு காசு கேட்டா காசு இல்லன்றா, ஊருக்கெல்லாம் வட்டி விடுறாளா? கண்டிப்பா நீ சொல்றது உண்மைதானா? உண்மையா பொய்யான்னு உன் வீட்டு வாசல்ல போய் எனக்கு தெரியும். வா. ஏமா எதுக்கு மாமா கோவமா போற? ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போமா? என்ன எரியறத அடக்க பாக்குறியா? இன்னைக்கு நானும் அவளான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ரெண்டுல ஒண்ணுனா பாரு, மூணுனா பாரு. எனக்கு கொடுக்காம வட்டி கூட்டால வாங்கி கட்டிட்டோம். அக்கா ஒரு வத்த பாயிட்டு கூட. இந்தாப்பா காசு. என் பொண்டாட்டி ஊர்லாம் வட்டி கொடுக்குறா, உங்ககிட்ட தான் விட்டு வச்சிருப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ, இவனுக்கு எப்படி தெரியும் இவன் பொண்டாட்டி வட்டி கூட்டது? அவ யார்கிட்டயும் சொல்ல வரேன்னு சொன்னாலே. இன்னைக்கு வச்சுக்கிறேன். ஏமா நயன்தரா கொஞ்சம் சாப்பிட்டாச்சு போமா, சாந்தமாவ போயா நீயும். இன்னைக்கு நம்ம பொண்டாட்டி செம்ம காட்டு தான் பொழுகுது. ஐயோ நயன்தாரா போற போக பார்த்தா ஊட்டாண்ட அண்ணல் பறக்கும் பொழுகுது. நாம போனா கட்டை கருகிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். யாரடி வீட்ல? ஏய் வெள்ளவடி. யார் இது சவுண்ட் வருது? ஏய் யார் விட்டாலும் வந்து யார நீ போட்டு பேசுற? நாக்க இழுத்து வச்சு அறுத்துறோம் பாத்துக்க. அறுப்படியே அறுப்ப. ஊர் ஃபுல்லா காசு வட்டிக்கு விட்டு வச்சிருக்கல, அந்த கொழுப்புல பேசுற. யார்கிட்ட நான் வட்டி கொடுத்தா நீ பாத்துற? தெரியாம பேசிட்டு இருக்காத, அவ்வளவுதான் உனக்கு பாத்துக்க. ஏய் நான் பார்த்ததால தான் சொல்றேன். நான் ஒன்னும் வாய்க்கு வந்தபடி பேசல. ஏமா என்னமா சவுண்ட் விட்டுங்கிறீங்க? நம்ம ஏரியால வந்து எண்ணியே வாடி போடின்னு பேசுது ஊட்டி எதிர. சும்மா வைப்பாங்க கேட்டேன். உன்னையே அடி பேசிச்சாதியா? ஏமா அது வாய அடிப்பாமல. இந்த பாரு, அவ வாயாடியா இருக்கட்டும், நான் வானவெடியா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. பேட்டை என்னோட கோட்டை. அங்க வந்து மோதி பார்க்க சொல்ல அவளை. அட என்னடா இது? நம்ம பொண்ணு நயன்தாரா அந்த வீட்டு வாசல்ல நின்று பேசிக்குது. ஏற்கனவே 5000 ரூபாய் வாங்கியிருக்கிறோம் அந்த பொண்ணுகிட்ட. இன்னொன்னு வாட்டி வாங்கலாம்னு பார்த்தாக்கா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து பேசிக்குது. ஏமா நயன்தாரா, என்னம்மா இங்க வந்து அந்த வீட்டு வாசல்ல நிக்கிற? ஏன் நிக்கிறேன் நான் கேக்குறேன். உன்னாலதான் இங்க வந்து நிக்கிறேன். காசு இருந்தாதான் குடிக்கிற. ஓகே, வட்டிக்கு வந்து குடிப்ப. அத குடுத்துட்டியா நீ? இதுக்கு வேற தெரிஞ்சு போச்சா 5000 ரூபாய் வாங்குது? ஏமா நயன்தாரா, யார் சொன்னது உனக்கு நான் 5000 ரூபாய் வாங்கினேன்னு? எப்போ உனக்கு இப்ப வாங்குனது பிரச்சனை இல்ல, யாரு சொன்னாங்கன்றதுதான் பிரச்சனையா? யார் சொன்னா என்ன கிடக்குது? வாங்கந்தா வண்டியோட வரணும் எனக்கு இப்ப காசு. ஏமா போய் எதுக்கிட்ட வாங்க சார் ஊட்டி எழுதி வாங்கிடுமாமா? அது வாங்குவா நல்லா வாங்குவா. ஏமா ஏற்கனவே தான் 5000 ரூபாய் வாங்கிட்டேன், இன்னுமா வாங்கணும்? டேய் வாங்குனதுக்கு தாண்டா இப்ப வாசப்படி வரைக்கும் வர வச்சிருக்க. இன்னுமா வாங்கணும்? வேற வாங்குவ. நீ களத்துல இறங்கிட்டல, இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாது? ஸ்டாப்னு போட காமிச்சா நிக்க போறாங்க. பெரிய டிராபிக் போலீஸ் இது. 4 அடி இருந்துட்டு பெரிய நாசுக்கா பேசுது பத்தியா? ஆமாமா, இப்படி நாசுக்கா பேசிதான் அப்பாவை ஏமாத்திட்டீங்க. ஏமாத்திட்டுனா நீ என்ன ஏமாத்திட்டுடா? வாங்கும்போது அப்படியே பாவமா மூஞ்ச வச்சு இப்ப நீலி கறி அடிக்கிற உன் பொண்ணு எதிர. பாத்தியாமா, உன்னை பெத்த அப்பனை உன் முன்னாடியே எப்படி பேசுது பத்தி அந்த பொண்ணு. காசு கொடுத்தவங்க வேற எப்படி பேசுவாங்க? அப்படிதான் பேசுவாங்க. நானா இருந்தா தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பேன். நீ தான் பஜாரி பார்த்து அதிகமான பஜாரியா இருக்குது. இங்க மேல இருந்தா நான் தலை தான் உருளும். நான் போறேன். போயா, எங்க அத்தைக்கு நான் இருக்கேன். நீ இருப்ப. இதே மாதிரி பேசியிருந்தா உங்க அர்த்தம் இருக்காது. இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நீ இருக்க மாட்டாரா? அப்பன்றதுக்காக வாயை அடக்கின்னு இருக்கிறேன். நீயா வாய அடிக்கிற? வந்ததுல இருந்து வண்ணாரப்பட்ட வரைக்கும் வாய் போகுது. எப்படி எல்லாம் வாயால ஜால கட்டுற நீ? நீ ஊர் ஃபுல்லா பணத்தை காமிக்கிற, அதனாலதான் உன் வீட்டு முன்னாடி வந்து நான் ஜால காமிக்கிறேன். ஏமா நீ கொஞ்சம் வாய அடுக்குமா. ராணி, அந்த காசு என்ன வாழ காசுக்கு வட்டி கொடுக்க வந்தியா? சீக்கிரம் கொடு. என்னது வட்டி கட்ட வந்தேனா? மூஞ்சா பாரு, நான் உங்ககிட்ட வட்டிக்கு துட்டு வாங்கினேனே, அந்த துட்டுக்கு வட்டி கட்டுறதுக்கு திரும்பி வட்டிக்கு வாங்க வந்துக்கிறேன். யோ வாய்க்கு வந்தபடி பேசிடுவேன். பெரிய மனுஷன் பாக்குறேன். வாங்கின காசுக்கு வட்டி கொடுக்க துப்பு இல்ல. நீ தான் மறுபடியும் காசு கேட்க வந்துட்ட. ஊன்னு சொல்லு, ஊதிடுறேன். ஏய் நீ ஊதுறதுக்கு நான் ஊது வத்தியா? நயன்தாரா. நயன்தாராவா? அத்தை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எப்பா பாரு பொண்ணு பொண்ணு அலையிற. அது வேற நயன்தாரா, இது வேற நயன்தாரா. முதல்ல கொஞ்சம் சொல்ல தொட. ஐயோ இவன் பாக்குறதே பயமா இருக்குதே. ஏய் என்ன என் பொண்ணை பார்த்து சிரிச்சு நிக்கிறா? இது பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வட்டி கொடுக்க முடியாது. ஐயோ அதே சகல வட்டி கொடுக்காம இருக்கலாம்னு பாக்குறியா? அவனுக்கு பொண்ணை பத்தி பேசினதெல்லாம் கவலை இல்ல, மறுபடியும் காசு வாங்க வந்திருக்கான். இவனுக்கோசம் வந்து பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும் நீ எங்கன்னா கேட்டு போ, நான் போறேன். இனிமேட்டு 10 ரூபா கூட 20 ரூபா கூடன்னு வீட்டு பக்கம் வந்தேன்னா உனக்கு அவ்வளவுதான். பிச்சைக்காரனுக்கு போட்டாலும் போடுவேன், உனக்கு தர மாட்டேன். ஏமா நயன்தாரா, நீ போறதுதான் போற, தம்பியை கொஞ்சம் அமுச்சு விடு.
ஏன் அவன் பேரை சொல்லி வட்டி வாங்குறதுக்கா? ஐயோ இந்த பொம்பளை கரெக்டா கண்டுபிடிச்சிச்சா. அத்தை நயன்தாரா போட்டோ போயிடுச்சு. என்னடா பைத்தியமாட்டியா? காலத்துல உங்க அப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ இந்த நிலைமைக்கு வந்து நிக்க மாட்டேன். ஆமா காலத்துல நீயும் எனக்கு காசு கொடுத்திருந்தானா நான் இங்க நிக்கவே மாட்டேன். ஒயின் ஷாப்ல போய் நின்று இருப்பேன். வாங்கின காசு 1 ரூபாய் வட்டி கட்டல, ஒயின் ஷாப்பு காசு கேட்டு இருக்கிறேன். நான் ஏன் காசு கேட்டேன்? கட்டாயம் தான் என்கிட்ட சொல்லி அமிச்சான். எங்க பொண்டாட்டிக்கிட்ட இப்படிலாம் கேட்கணும் அப்படிலாம் கேட்கணும் அப்பதான் துட்டு தரும் அப்படின்னு. அவனுக்காக தான் நான் கேட்டு வாங்குறேன். அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். வட்டி விட்டு எத்தனை குடும்பத்தை கழிச்ச இன்னைக்கு பத்தியா உன் குடும்பத்துக்கே வச்சம் பாரு வேட்டு. ஓஹோ இந்த நாய் இது வேற பண்ணிக்குதா? இன்னைக்கு வீட்டு பக்கம் வரட்டான். இவ்வளவு நாள் பழைய கஞ்சி தான் போட்டேன். இனிமே அந்த பழைய கஞ்சி கூட அவனுக்கு கிடையாது. ஏமா நீ புது கஞ்சினா ஊத்து பழைய கஞ்சினா ஊத்தியா? நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலைக்குது. இதெல்லாம் உங்க மாமார் வேலை தானே. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் சொல்லி அனுப்பிக்கிறான்னு தெரியலையே. அவன் வரட்டும் இன்னைக்கு. அவன் வந்தோடனே சொல்றான் ஊதி விடு எங்கடா போய் பறந்தாரட்டும். யோ பேபி சண்டை முடிஞ்சிச்சா? சண்டை முடிஞ்சிச்சு, கொஞ்சம் குறை இருக்குது. நீ போனியானா மொத்தமா முடிச்சிடுவாங்க. கொஞ்சம் தானே, எப்ப பாரு பழைய கஞ்சி இன்னைக்கு தண்ணிஞ்சோறு ஓயா. என்னம்மா சண்டை முடிஞ்சிச்சா? சண்டையா? அதோ இப்ப முடிச்சிடு பாரு. ஏ சூர்யா மாமா. இது போல காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆல் தக்காளி ஃபேமிலிஸ். நாங்கள் இதே மாதிரி 2.1 ஒரு தக்காளி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ தக்காளிக்கு அதே போல் 2.0க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டாப்பட்டி குக்கிங்னு ஒரு சேனல் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதுவும் உங்கள் சப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் மூலமா ஒரு ஆசிரமத்துக்கு நாங்க எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். எல்லாம் உங்களோட ஆதரவில் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கேட்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.